தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நடந்தாலே ஒரு ஸ்டைலு. அது அந்த துப்பாக்கியை ஏந்தி ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அருமையாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லா திரைப்படங்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கன்னை கையில் எடுத்துகிட்டு அப்படி துப்பாக்கியோட ஓடுற சீனாக இருக்கட்டும், அந்த துப்பாக்கியை வச்சு சுடுறதா இருக்கட்டும், இல்லை லெக் பைட்டு அப்படியே சுழட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி சீன்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக கம்பீரமாக ஒரு பொருந்தக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களே அவர் இரு கைகளும் கொண்டு அந்த துப்பாக்கி முனையில் பிடிச்சு நிற்கி அந்த கம்பீர தோற்றங்கள் ஒரு மிலிட்ரி மேனாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு துறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருந்தாலும் அவர் நடிப்பும் விஷயத்தையும் தாண்டி மிக அருமையாக நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். துப்பாக்கி முனை என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அற்புதமாக பொருந்தும். பல காட்சிகளிலும் சரி, எந்த ஒரு காட்சிகளிலும் நடித்திருந்தாலும் மிக அருமையாக தான் இருக்கும். அந்த துப்பாக்கி கண் எடுத்துகிட்டு போகிறத பார்த்திங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். இன்றைக்கு துப்பாக்கி என்று பேசப்படும் அளவுக்கு பார்த்திங்கன்னா வல்லரசு திரைப்படத்தில் அந்த துப்பாக்கி தான் பார்த்திங்கன்னா வல்லரசு துப்பாக்கின்னு பார்த்திங்கன்னா உலகளவில் ஃபேமஸ் ஆகிருந்தது. கேப்டன் என்றுமே ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல மனிதன்.